ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் போட்டுக்குங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 2. அடுத்தது ஃபைண்ட் என்னென்ன வந்து ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்களேன், இது வரைக்கும் எஃப் டாட் ஜி கொடுத்தாங்க, ஜி டாட் எஃப் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ பக்கத்துல ஏவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் டாட் ஜி டாட் எஃப் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது எப்படி எழுதலாம் நல்லா பாருங்க. ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜி டாட் எஃப் ஆஃப் ஏவை சால்வ் பண்றேன். ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஒன்றும் இல்லைங்கண்ணா, ஜி இன்ட்டு எதுவுமே கொடுக்கலன்னா எக்ஸ்ன்னு எடுத்திருந்திருப்பேன். அவங்களே ஏன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ எஃப் ஆஃப் ஏ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இப்போ கம்பேர் பண்ண போறேன், இது எப்படி இருக்கு, சாரி. ஸோ அவங்களே எஃப் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஒன்று சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ இங்க நல்லா கவனிங்க, இந்த எஃப் ஆஃப் ஏ என்கிட்ட இல்லை, இங்க எங்கேயுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க நல்லா கவனிப்பா, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா, ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஏ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்கு, அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுப்பேன், ஏ போட்டுப்பேன். தட்ஸ் ஆல். இப்போ எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. ஆனா இது மட்டும் புரியுதா? ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. இதுக்கு முன்னாடி இருந்ததை நம்ம இந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூவே கிடைச்சிருக்கும், நான் போட்டிருப்பேன். பட் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, இதை மட்டும் சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவேன். புரியுதா ராஜா? ரைட். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, கம்பேர் பண்ணுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் என்ன எழுதிப்பீங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் 1, இங்க மைனஸ் 2. ஓகே, ஸோ இது இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. ரைட்டா ராஜா? ஸோ அப்போ ரைட். ஸோ இப்போ இதுதான் என்னோட ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ. ஸோ இப்போ எனக்கு என்ன ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த பிளஸ் 1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா பிளஸ் 4. இந்த பிளஸ் 4 நான் எப்படி எழுதிப்பேன், ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு எழுதிப்பேனா? இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்கு ஸ்கொயர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட், on both side. ரெண்டு சைடு எடுப்போமா, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இப்படி ஸ்கொயர் ரூட். ஸோ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ பிளஸ் 2 ஆர் ஏவோட வேல்யூ மைனஸ் 2. இதுதான் சாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.